ஜெர்மனியின் கீழ் பவேரியாவில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு நடைபெற்ற பயங்கர தீ விபத்து குறித்து புதிய விவரங்களை வெளியிட்டுள்ளது. கடந்த 14ஆம் தேதி அன்று இரவு நிகழ்ந்த இந்த கோர விபத்தில் 4 வயது சிறுமி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இது தொடர்பான நிபுணர் மதிப்பீட்டு அறிக்கைகள் தற்போது வெளியாகியுள்ளன. நடத்தப்பட்ட ஆய்வுகளின்படி இந்த விபத்து வீட்டின் மாடித்தளத்தில் தொடங்கியிருக்கக்கூடும் என்று முதற்கட்டமாக கண்டறியப்பட்டது. மாடித்தளத்தில் தோன்றிய தீ அங்கிருந்து மிக விரைவாக வீட்டின் பிரதான வாழும் பகுதிக்கு பரவியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வெள்ளிக்கிழமை இரவு சுமார் 10:30 மணியளவில் இந்த விபத்து வெடித்தது. வீட்டில் இருந்த சிறுமியின் தாய் தீயை கண்டறிந்தாலும் தனது மகளின் அறைக்கு செல்ல முடியாமல் தவித்துள்ளார். அங்கு வந்த ஒரு அயலாரும் சிறுமியின் அறைக்குள் சென்று காப்பாற்ற முயன்று தோல்வியடைந்தார். தீயணைப்பு படையினர் வருவதற்குள் வீடு முழுவதும் எரிந்து உள்ளது. தீயணைப்பு வீரர்கள் உள்ளே சென்று பார்த்தபோது 4 வயது சிறுமி சடலமாக மீட்கப்பட்டார். கடுமையான அதிர்ச்சிக்குள்ளான தாய்க்கு தொடர் மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. தீ விபத்திற்கான காரணம் குறித்து குற்றப்பிரிவு மற்றும் மாநில குற்றவியல் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதில் வேண்டுமென்றே தீ வைக்கப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று தெரிய வந்துள்ளது.